வணக்கம். இப்போ நம்ம ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, பெருங்காயம், துண்டு பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன், மல்லி இலை கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கிறேன், 1 பூண்டு பல் அப்படியே தோல் உரிக்காமல் அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன், 2-3 சின்ன வெங்காயம், 4 தக்காளி பழம், கடுகு, 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில். இவ்வளோ தான் நமக்கு தேவை. இனி அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த ஜீரகத்தை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், அதோட மிளகை போட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடிச்சிடலாம். பொடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பொடியை ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ஏற்கனவே ஜீரகமும் மிளகும் நம்ம பொடிச்சு வச்சுருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. புதுசாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இந்த இதே ஜாரில் இந்த வெங்காயம், இந்த பூண்டை அப்படியே நச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல 1-2 எடுத்துக்கலாம் நச்சு. அதோடு இந்த பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு அடி அடித்து எடுத்துருக்கேன். இது மாதிரி நம்ம குறை அரைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில், நான் ரசம் வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணி கூட இந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். இதோட நம்ம பெருங்காயம் அப்படியே கரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் அதோடு சேர்த்து பிசைஞ்சிடலாம். அதில் முழுசாகவே பிசைஞ்சு போட்டுடலாம். இப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா சும்மா துண்டு கட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு போடலாம். இப்படி ரொம்ப துண்டு துண்டாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம், நல்லா இருக்கும். அது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சும் போடக்கூடாது, அரைச்சி போட்டால் ரொம்ப கூலாக தெரியும். அதனால் அது மாதிரியும் பண்ண முடியாது. அதனால் இதே மாதிரியே பண்ணலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன். இதிலே நல்லா கரைச்சி விட்டுலாம். இதோட கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் இதோட இன்னும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்ல பழுக்காமல் இருக்குது, அதனால தான் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட இந்த மல்லி கருவேப்பிலையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இந்த தண்ணியிலே பிசைஞ்சிடலாம். மல்லி கருவேப்பிலையில் வாசம் எல்லாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். இன்னும் இதோடு சேர்த்து நம்ம சால்ட் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கல் உப்பு தான் போடுறேன். இது நல்லா கரைச்சிடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்படி நம்ம சேர்த்துட்டு எல்லாம் டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு புளி நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறத டேஸ்ட்டை பார்த்தோன்னா நம்ம அளவுக்கு இது சேர்க்கணுன்னா, காரமோ உப்போ சேர்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஜீரகம் மிளகு பொடிச்சு வச்சுருப்போம், அது சேர்ப்போம். அதை தாளித்து இதோட சேர்க்கணும். இன்னும் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த வத்தல் மிளகாய் கொஞ்சம் பிடிச்சி போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அப்புறம் இந்த சீரகமும் மிளகும் பிடிச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். அடுப்பில் சிம்லேயே வச்சு இதான் பண்ணணும். இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நச்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டேன். இப்படி பண்ணால் நம்ம நல்ல வாசம் வரும். இதோட கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கணும். இவ்வளோதான். இதில் ஜாரில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கலவை எடுத்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலோடு சேர்த்து ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா ரசம் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களும் ரசம் சாப்பிட தோணும். அதுக்கு வாசத்துலேயே சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொதிக்கணும். கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் அப்படி பொங்கி வரட்டும். அதை மூடி வச்சிடலாம். முழுசாக மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் பார்க்கணும். அது கொதித்து வருதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக இப்படி வச்சுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ பார்க்கலாம். லைட்டாக சைடில் எல்லாம் அப்படி நுர வருது, பொங்கி வருது. கொஞ்சம் இது பண்ணோன்னா அப்படியே நம்ம கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை கொஞ்சம் அதோட சேர்த்து எப்படி வருது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காரம்லாம் குழந்தைகள் சாப்பிடணுன்னா காரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன முழுசாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.